எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார் பாபா. ஆன்மீக நலனை மட்டுமல்ல, லௌகீக நலனை காக்கவும் பாபா உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? ஒரு பக்தனுக்கு அவசியம் நேரும்போது தானே ஒரு குருவாக தோன்றி அவனது மனதை உள்முகமாக திருப்பி மனதை தன்னிடம் இழுத்துக்கொண்டு அவனுக்கு அனுபவத்தை அளிக்கின்றார். சின்ன கிருஷ்ணராஜா என்ற பக்தர் பாபாவை தரிசனம் செய்ய வந்தபோது ஆயியின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அன்று பிற்பகலில் தன்னை வந்து பார்க்குமாறு பாபா கூறி அனுப்பியிருந்தார். அழைத்து வந்த நபரை வெளியே அனுப்பிவிட்டு பாபா அவரை தழுவி கொண்டபடி, உனக்கு எது வேண்டுமோ கேள், மாதம் 5 ரூபாயோ 100 ரூபாயோ, வேறு எது வேண்டுமோ எதுவாயினும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றார். கிருஷ்ணராஜா சாஹேப், எனக்கு எது நல்லதோ எது உபயோகமானதோ அதை பாபா அறிவார். ஆகவே கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ அவரே தீர்மானிக்க வேண்டும் என நினைத்து தயங்கியவாறு நின்றார். பாபா அவரை விடவில்லை. ஏதாவது கேட்டு வாங்கியே ஆக வேண்டும் என கெஞ்சினார். எதை கேட்டாலும் தருவீர்களா பாபா என சாஹேப் கேட்க, ஆமாம் என்றார் பாபா. அப்படியானால் இந்த பிறவியிலும் இனி நான் எடுக்க நேரிடும் பிறவிகளிலும் தாங்கள் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும், தாங்கள் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை என்றார் சாஹேப். பாபா அவரை தட்டி கொடுத்தவாறு, ஆம், எப்படி இருப்பினும் என்ன செய்யினும் நான் உன்னுடன் இருப்பேன், உன் உள்ளும் இருப்பேன், புறத்திலும் இருப்பேன் என்றார். நீங்கள் பாபாவை வணங்குவது இந்த பிறவியில்தான் ஆரம்பிக்கின்றது என்று இல்லை, கடந்த பிறவிகளில் இருந்தே துவங்குகிறது. அப்போது அவர் யாராக இருந்தார், நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் உங்களுடன் இருந்தார் என்பது மட்டும் தெரியும். ஆகவே சாய் பக்தரான நீங்கள் அவரை வணங்கும் போதோ அவரது திருவாய்மொழியை படிக்கும்போதோ விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். பாபாவின் திருவாய்மொழியை கேட்கும் போதோ அவரை நினைக்கும் போதோ மனம் தாமாக உருகுகிறது என்றால் மனம் கனிந்து இருக்கிறது என்று பொருள். இதுதான் அவரை நோக்கி மனதை திருப்ப சரியான நேரம். இந்த நேரத்தில் 2 வித அணுகுமுறைகளை நீங்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் பக்குவப்படாத பக்தராக இருந்தால் உங்களை அவர் விருப்பத்திற்கு விட்டுவிடுங்கள். பாபா, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என கூறி அமைதியாக இருங்கள். ஒரு தாய் பூனை அல்லது ஏதோ ஒரு விலங்கு தன் குட்டியை வாயால் கவ்விக்கொண்டு செல்வது போல கடவுள் உன்னை தன் கைகளால் ஏந்தி கொண்டு போய் பாதுகாப்பான இடத்தில் உன்னை வைப்பார். தாய் குட்டியை தூக்கும்போது வலிக்கத்தான் செய்யும். இந்த வலியை பொறுத்தால்தான் குட்டி பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லாவிட்டாலும் தாய் விலங்கு குட்டியை விடாமல் தூக்கி கொண்டு போய் தன் கடமையை செய்யும். அதுபோலவே நீ துடித்தாலும் துடிக்காமல் போனாலும் பாபா உன்னை உனது நன்மைக்காக சிறிது கஷ்டங்கள் நடுவே தூக்கி கொண்டு போவார். இதற்கு உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டியது ஒரு வழி. அடுத்த வழி ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் செய்ய வேண்டியது. எந்த நிலையிலும் உங்களை தூக்கி கொண்டு சென்று பாதுகாப்பார் என நினைக்காமல் பாபாவை நீங்கள் விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். இது தாய் குரங்கு தன் குட்டியை தூக்கிச் செல்லும் நிலை போன்றது. குட்டி தன் மீது ஏறி உட்கார்ந்தால்தான் தாய் குரங்கு தூக்கிச் செல்லும். உட்கார வேண்டியது குட்டியின் பொறுப்பு. இறுக்கி பிடிக்காவிட்டாலோ பிடியை நழுவ விட்டாலோ குட்டி கீழே விழ வேண்டியதுதான். வளர்ச்சியடைந்த பக்குவப்பட்ட பக்தனை தன் குட்டியாக பாவிக்கின்றார் பாபா. அவனுக்கு எல்லாவித சுதந்திரமும் உண்டு. இந்த சுதந்திர உணர்வு தான் கர்மா என்ற கோட்பாட்டை நகர்த்துகிறது. உனக்கு பாதுகாப்பு வேண்டுமா வேண்டாமா என்பதை உனது சுதந்திரமே தீர்மானிக்கும். விவேகியான பக்தர் தனது சுதந்திரத்தை பாபாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவரது பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என அறிந்திருக்க வேண்டும். பாதுகாப்பு தேவைப்படும் போது தாயாகிய பாபாவை வந்து இருக்க பிடித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியமாக பிடித்து கொண்டால் அவர் தாம் விரும்புகின்ற இடத்துக்கு உன்னை தூக்கிச் செல்வார். ஏன் இங்கு தைரியத்தை வலியுறுத்துகிறேன் என்றால், தைரியமே நம்பிக்கையின் ஆதாரம். தைரியம் இல்லாவிட்டால் நம்பிக்கை வராது. தெளிவான நம்பிக்கை இருந்தால் தைரியம் நம்மை விட்டு அகலாது. ஆன்மீகத்தின் முதல் சுற்றில் தான் வேண்டுதல், பொருத்தனை, பிரார்த்தனை எல்லாம் தேவைப்படும். முதிர்ந்த நிலையில் இவை எதுவுமே தேவைப்படாது. அனைத்தும் தானாகவே வந்து கிடைக்கும். எவ்வாறெனில் நீயும் பாபாவும் ஒருவர் ஒன்றி இருப்பீர்கள். உனது தேவை பாபாவின் தேவை, பாபாவின் விருப்பமே உனது தேவை என்ற நிலை உன்னிடம் இருக்கும். உனது விருப்பம் என்று தனியாக ஒன்று இருக்காது. பாபா உன்னை முழுவதுமாக தேற்றி வழிநடத்துவார். உன்னிடம் எப்போதும் நீங்காமல் இருப்பார். இது அவரது திருவாய்மொழி. கண்ணுக்கு தெரியாத சூட்சுமத்துடனோ கண்ணுக்கு தெரியும் உருவத்துடனோ அவர் உன்னை சூழ்ந்தபடி இருப்பார். எனவே தெளிவடைந்து அவரை பிடித்துக்கொள், வாழ்வை எதிர்கொள், வெற்றி பெறுவாய். ஓம் சாய்ராம்.